பிரைஸ் தி லார்ட். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. இன்றைய நாளுக்கான இறை வார்த்தை யோசுவாவின் புஸ்தகம் அதிகாரம் 1 வசனம் 5. நீ உயிரோடு இருக்கும் நாளெல்லாம் ஒருவனும் உனக்கு முன்பாக எதிர்த்து நிற்பதில்லை. நான் மோசேயோடு இருந்தது போல உன்னோடும் இருப்பேன். நான் உன்னை விட்டு விலகுவதும் இல்லை, உன்னை கைவிடுவதும் இல்லை. அருமையானவர்களே, இன்றைய நாளிலே இந்த கர்த்தர் நமக்கான இந்த வார்த்தையை கொடுத்திருக்கிறார். நாம் விசுவாசிப்போம். நாம் உயிரோடு இருக்கும் நாளெல்லாம் ஒருவனும் நமக்கு முன்பாக நிற்பதில்லை. ஏனென்னு சொன்னால், சேனைகளின் கர்த்தர் நம்மோடு இருக்கிறார். அவர் நமக்கு உயர்ந்த அடைக்கலமானவர், ஆபத்து காலத்திலே அனுகூலமான துணையமானவர் என்று வேதாகம் சொல்கிறது. நமக்கு அநேக சூழ்ச்சி செய்யலாம், அநேக பகைமை பெருகி நிற்கலாம், பகைவர்கள் பெருகி நிற்கலாம். ஆனால் நாம் கலங்கக்கூடாது, பயப்படக்கூடாது. ஏன்னு சொன்னால், நமக்கு முன்பதாக ஒருவரும் எதிர்த்து நிற்பதில்லை என்று வேதாகம் சொல்கிறது. கர்த்தர் நமக்கு சொல்கிறார். அது மட்டும் இல்லை, நான் உன்னை என்ன பண்ண மாட்டேன், கைவிடவும் மாட்டேன், என்ன பண்ண மாட்டேன், விலகி போகவும் மாட்டேன், உன்னோடு நான் இருப்பேன்னு சொல்லிட்டு. எனக்கு அருமையானவர்களே, இன்றைய நாளிலே நாம் அநேக காரியங்களை குறித்து நாம் ஒரு சோர்வடைந்தவர்களாக இருக்கலாம். இல்லை நம்முடைய வேலையில் நமக்கு விரோதமாய் நம்மோடு இருந்தவர்களை கூட எழும்பலாம். ஆனால் கர்த்தர் நமக்கு இன்று கூறுகிற ஒரு காரியம் என்னன்னு சொன்னால், நீ உயிரோடு இருக்கும் நாளெல்லாம் ஒருவனும் உனக்கு முன்பாக எதிர்த்து நிற்பதில்லை. அது மட்டும் இல்லை, நான் எப்படி மோசேயோடு இருந்தனோ அப்படியே நான் உன்னோடு இருப்பேன். நான் உன்னை விட்டு விலகியும் போக மாட்டேன், உன்னை நான் கைவிடவும் மாட்டேன்னு சொல்கிறேன். இன்றைக்கி இந்த வார்த்தையை நமக்கு எத்தனை பேர் நம்ம சொல்ல முடியும்? நீங்கள் கவலைப்படாதீங்க, நீங்கள் கடைசி வரைக்கும் நான் அவங்க கூட இருப்பேன், நீ எப்படி இருந்தாலும் நான் அவங்க கூட இருப்பேன்னு சொல்கிற எத்தனை பேர்? வார்த்தை ரீதியாக நம்ம நல்லா இருக்கும்போது சொல்லலாம், கவலைப்படாது. நம்ம ஃப்ரெண்ட்ஸ் சொல்லலாம், கட்டிய மனைவி சொல்லலாம், நம்முடைய பிள்ளைகள் சொல்லலாம், பெற்றெடுத்த தாயும் தந்தையும் சொல்லலாம், உறவினர்கள் கூட சொல்வதுண்டு. ஆனால் ஒரு கஷ்டம்னு வரும்போது அதை அந்த வார்த்தையை அவர் நிறைவேற்றுகளான்னு சொன்னால் அது இல்லை. அப்போ தான் அவருடைய உண்மையான சுயரூபம் தெரியும். ஆனால் ஆண்டவர் அப்படி இல்லை. நீங்கள் கேட்குறத நான் கொடுப்பேன்னு சொல்கிறார். அதனால் நீங்கள் கவலைப்படாதீங்க. என்ன இன்னல்கள் இருந்தாலும் உங்கள் முன்னாடி ஒருவனும் எதிர்த்து நிற்பதில்லை. கர்த்தர் உங்களோடு இருக்கிறார். அவர் உங்களை விட்டு விலகியும் போக மாட்டார், உங்களை கைவிட மாட்டார். கவலைப்படாதீங்க, விசுவாசத்தோடு இருங்க. கர்த்தர் பெரிய காரியங்களை செய்வார். ஆமென்.